இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 3 செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல இந்த ஸ்கூல் ஃபெஸ்டிவலுக்கான ஒரு கைட் புக் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்களா, ஸோ யார் யார் கடை எங்கெங்க இருக்க போகுதுன்னு, யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ண போறா அப்படிங்கறதெல்லாம் அந்த கைட் புக் ப்ரிப்பேர் பண்ற வேலையில அந்த குட்டி பையன் இருக்கிறான்ல, ஸோ அவனும் இருப்பான் போல. அதனால இவென்ச்சுவலி நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற விதமா அந்த கூகா பையனை பத்தி எங்க டீடைல்ஸ் போட்டிருந்திருக்குமோ அதுக்கு பக்கத்திலே ஹீரோ பத்தின டீடைல்ஸும் இருக்கும். ஸோ அந்த கூகா பையனை பத்தி படிக்க வரவங்க எல்லாரும் நம்ம ஹீரோ பத்தியும் தெரிஞ்சுக்குவாங்க. அப்படியே சைட்ல ஹீரோ பயங்கரமா மார்க்கெட்டிங் பண்றான்டா அப்படின்னு ஹாஸ்டல் பசங்களும் நினைப்பாங்க. ஈவன் ஹயாமா கூட என்ன டைரக்டா இந்த பையன் கவுன்சில் ஆஃப் 10 கூட சண்டைக்கு போறான் அப்படின்னு யோசிப்பான். ஈவன் இதை பார்த்த அந்த டக்குமி பையனுமே பயங்கரமா மோட்டிவேட் ஆகுறான். சோ நம்ம ஹீரோவோட ஸ்பிரிட்டை பார்த்து அதுவே அந்த கூகா பையனும் என்ன ஓப்பனா சேலஞ்ச் பண்ணதுக்கே இவனை வந்ததுக்கு வேதனைப்படுற மாதிரி ஏதாவது பண்ணி அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி செம்ம ஃபியூரியஸா இருப்பான். அந்த எரினா நம்ம ஹீரோவோட சேல்ஸ் வந்து ப்ராப்பரா இல்ல அப்படின்னா இந்த ஸ்கூலை விட்டு போகணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பான்ல. இதை சொல்லி காமிச்சிட்டு நான் கூட எரினா ஃபர்ஸ்ட் டைம் அதை சொல்லும் போது லைட்டா பயந்துட்டேன். ஆனா கண்டிப்பா 5 நாள்ல 5 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னா எப்படியும் வந்து ரெட்லியா போக போகுது, அதெல்லாம் சேல்ஸ் எல்லாம் அசால்ட்டாவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கான்பிடண்டா இதை பத்தி இக்குமி கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இக்குமி கேப்பா, இந்த மாதிரி நீ கூகா சீனியரோட பக்கத்திலே கடை போடுறது அப்படிங்கிறது நேரா சிங்கத்து கூட ஒரு பூனை சண்டை போடுற மாதிரி, இதெல்லாம் வாய்ப்பே இல்லடான்னு சொல்ல. இல்ல அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு குருட்டு நம்பிக்கையில இருப்பானா. ஆனா அதே நேரத்துல அப்பதான் கவனிக்கிறேன், ஆக்சுவலி அந்த ரைஸ் பவுல் கிளப் இருக்குல்ல, அங்க ஏகப்பட்ட பேர் சேர்ந்திருக்காங்க. இக்குமி இந்த கிளப்ல சேர்ந்ததுல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுக்கும் மேல இந்த நவோசாடா இருப்பால, சோ அவ கூட வந்து ஒரு ஃபுட்வாருமே வந்து போட்டி போட்டு இருந்திருப்பா. சோ யார் எங்க கடை வைக்கிறது அப்படின்னு அதுலயுமே இக்குமி ஜெயிச்சங்காட்டி இன்னுமே வந்து இந்த கிளப் ஃபேமஸ் ஆயிருச்சு. இருந்தாலும் இக்குமி சாரி கேப்பா, என்ன மன்னிச்சிடு, என்னால வந்து உனக்கு எந்த விதத்திலயும் உதவி பண்ண முடியல, எங்க கிளப்லயே வந்து நிறைய வேலை இருக்குன்னு சொல்லும் போது, ஹே இந்த கிளப்ல நீ சேரணும் அப்படின்னு சொல்லி சொன்னதே நான் தான்ப்பா, நீ கிளப்போட வேலையெல்லாம் பாரு, ஏதாவது முக்கியமா இருந்துச்சுன்னா நானே வந்து கேட்கறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கும் போது இந்த ஆலிஸும் எரினாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா அப்ளிகேஷனுக்கான நாள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆலிஸ் வந்து நான் கடை போடுவேன், நீ கவுன்சில் ஆஃப் 10ல தானே இருக்கிற, சோ அதனால உன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி எனக்கு அனுமதி வாங்கி கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. என்ன 2 கசின்ஸும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களான்னு ஹீரோ வரும்போது அப்ப கரெக்டா இசாக்கோ பொண்ணு அங்க வந்துட்டு நம்ம எரினா கிட்ட அடுத்த வேலை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1 மணி நேரம் டைம் இருக்குன்னு சொல்லுவாளா. இதை கேட்ட ஹீரோ, ஓ அப்படின்னா நீங்க 3 பேர் இப்ப ஃப்ரீயா இருக்கிறீங்களா, வேணும்னா என்னோட குக்கிங்கை கொஞ்சம் வந்து டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரை கூட்டு போய் சமைச்சு கொடுப்பான். அப்படி நம்ம ஹீரோ சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த இசாக்கோ பொண்ணு ஹீரோ கிட்ட பயங்கர கேஷுவலா பேசுறத பார்த்துட்டு இவங்க 2 பேரும் எப்போ இவ்வளவு க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியாம எரினா பாத்துக்கிட்டு இருப்பான். சோ அதுக்கப்புறம் அந்த கூகா பையன் செஞ்ச அதே சாப்பாடு தான் நம்ம ஹீரோவும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பானா. சாப்பிட்டு பார்க்கும்போது அதுவுமே பயங்கர காரமா இருக்கும், ஈவன் டேஸ்டாவுமே இருக்கும். இருந்தாலும் கூகா சீனியரை தூக்கடிக்கிறதுக்கு இது பத்தாது. ஏன்னா இதுல ஒரு பர்டிகுலரான ஸ்பைசினஸ் வந்து மிஸ் ஆகுதுன்னு சொல்லுவான். வரமிளகாய் ஆட் பண்றது ஒண்ணு, சோ அதுக்கப்புறம் வேற என்னமோ ஒன்று இருக்கும் போல, சோ அதையும் ஆட் பண்ணணும். இது ரெண்டுமே வந்து காரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஆனா சைனீஸ்ல வந்து அந்த டெரிட்டரிக்கு பொறுத்து, அந்த ரீஜனை பொறுத்து, அங்க இருக்கிற கிளைமேட்டை பொறுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இந்த கார வகைகளை பயன்படுத்துவாங்க. சோ 8 கிரேட் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி 8 விதமான டிஃபரண்ட் ஸ்டைல்ஸ்ல இருக்கு. சோ அதுல ஒரு பர்டிகுலர் ஸ்டைல்ல தான் அந்த கூகா வந்து மாஸ்டர் அப்படின்னு அவ ஓபனா சொல்லிடுவாளா. இன்ஃபர்மேஷனை கொடுத்ததுக்கு நன்றின்னு ஹீரோ சொல்லும் போது, ஏய் உனக்கு நான் அந்த ஹெல்ப்லாம் பண்ணணும்னு நினைக்கல, மறந்துருன்னு கத்திக்கிட்டு இருப்பா. அப்ப ஆலிஸும் அடிஷனலா ஒரு மேட்டர் சொல்றா, இந்த மாதிரி எந்த விதமான காரத்தை நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கறது ஒரு மேட்டர் தான், ஆனா அதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலி காரம் அப்படிங்கிறது வந்து டேஸ்ட் கிடையாது, உண்மையை சொல்ல போனா அது வந்து வலி தான். அதை நீ என்ன அளவுல எடுக்கிற அப்படிங்கறத பொறுத்து தான் உன்னோட பிரெயின்ல இருக்கிற ஹாப்பி ஹார்மோன்ஸ் அது ட்ரிகர் பண்ற அளவுக்கு கூட இருக்கும். சோ காரமா சமைக்கிறது அப்படிங்கறதே வந்து ஒரு யூனிக் அண்ட் ரொம்ப அடிக்டிவான ஒரு ஃபிளேவர்னும் ஈவன் அந்த இசாக்கோவும் சொல்லுவான். இந்த மாதிரி மெடிசன்ல கூட இந்த மாதிரி காரத்தை வந்து பிரைமரியா பயன்படுத்துவாங்க, ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஸ் பண்றதுக்கும் ஈவன் டைஜஸ்டிவ்க்கு கூட. ஒரு டைம் அந்த கூகா சீனியர் பேசும்போது நான் கேட்டிருந்திருக்கேன், அவரோட சாப்பாடை சாப்பிடும்போது கஸ்டமர்ஸோட கண்ணெல்லாம் செவப்பாயிரும், அவங்களோட உடம்பெல்லாமே வேர்க்க ஆரம்பிச்சிடும், இருந்தாலும் அவங்க தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி என் கஸ்டமர்ஸை சாப்பிட வைக்கணும் அப்படின்னு அவர் பேசியிருந்திருப்பாருன்னா சொல்லுவாலாம். ஈவன் நம்ம எரினாவுமே சில ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கும்போது நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கேட்டுக்கிறான். சோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மெகுமிக்கும் திருப்பி அதே மாதிரி சாப்பாடை செஞ்சு கொடுத்துட்டு இப்போ எரினா கூட பேசினது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பானா. சோ மெகுமியுமே ஓகே அப்படின்னா இன்னொன்னு நிறைய விஷயங்கள் பண்ணும் போலே அப்படின்ட்டு சரி நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற விதமா இந்த சைனீஸ் குக்கிங் ரிலேட்டடா சில புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பான். இது கண்டிப்பா நமக்கு சமைக்கிறதுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லும் போது நமக்கா அப்படின்னா நீ இந்த ஹாஸ்டல்ல சேர்ந்து பசங்களா சமைக்கிறேன்னு சொன்னாங்களே அதுல சமைக்கலையா என்ன, இல்ல ஹாஸ்டல்ல சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சமைக்கலாம் அப்படின்னு சட்டோசி
ஹோசி சீனியர் கேட்டாரு. அந்த ஆஃபரையும் சரி, ஈவன் நான் ஒரு கிளப்ல இருக்கிறேன், அந்த கிளப்லயுமே வந்து இந்த மாதிரி கடை போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. 2 ஆஃபரையும் டிக்ளைன் பண்ணிட்டேன். ஏன்னா நீ கடை போட்டேன்னா அங்க சர்வ் பண்றதுக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்கல்ல, அதான் உதவி பண்ணலான்னு பார்த்தேன்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பானா, இல்ல எனக்கு திறமெல்லாம் இருக்குது, என்னால கண்டிப்பா அசிஸ்ட் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது, உன் திறமை மேல யார் டவுட் பட்டா கண்டிப்பா கலக்குறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ மோட்டிவேட் ஆயிடுறான். இன்னொரு பக்கம் இந்த ஆலிஸ் பண்ண இருக்கிறாள், சோ அவ போய் ஹயாமாவை மீட் பண்ணிட்டு, குட்டி பையன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கான டே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. சோ அதனால என்னால கடை போட முடியல, ஆனா நீ ஏற்கனவே அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டேங்கிற காரணத்துக்காக உன் கூட சேர்ந்து நாங்களுமே சமைச்சுக்கிறோம் அப்படிங்கும்போது, இல்ல ஒன்னும் தேவை கிடையாது நானே பாத்துக்கிறேன்னு சொல்லுவானா. ஆனா நாங்க ஏற்கனவே ஜுன் வாத்தியார்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லுவா. என்னன்னா இவனை மீட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஜுன் வாத்தியாரை மீட் பண்ணிட்டு, நானு ஹயாமா பையன் அப்புறம் இந்த கூரோ நாங்க எல்லாருமே பயங்கர ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் இன் a லைஃப் டைம் சான்ஸ் இது, இந்த தடவை ஒன்னா சேர்ந்து ஸ்கூல் ஃபெஸ்டிவல்ல சமைக்க முடியல அப்படின்னா வேற எப்பவுமே பண்ண முடியாது, என் ஃப்ரெண்ட் ஆனா ஹயாமாவை நான் மிஸ் பண்ணுவேன்லாம் சொல்ல, இந்த ஜுன் வாத்தி நம்ம ஹயாமாவை எங்களோட பையன் மாதிரி தானே பாக்குறாங்க. எப்ப பார்த்தாலும் எவன் கூட சேராத இந்த ஹயாமாக்கு ஃப்ரெண்ட்ஸா, ஆஹா இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தான் பெர்மிஷன் கொடுத்திருப்பாங்க. ஹயாமா சார்பா அந்த ஜுன்வாத்தையே சைனும் போட்டிருந்திருப்பாங்க. சோ அதனால வேற வழி கிடையாது, இவங்க கூட தான் சேர்ந்தாகணும். சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஏகப்பட்ட கார வகைகள்லாம் ஆட் பண்ணிட்டு, ஒரே ஒரு கார வகையை அதிகமா போட மாட்டான், லைக் அது காரமா இருக்கணும், வெவ்வேறு வெரைட்டி அவன் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபைனலா ஒரு டிஷ்ஷை மெகுமீட்ட கொடுக்க, ஏற்கனவே ட்ரையல் பார்த்து நம்ம ஹீரோட வாயெல்லாம் வீங்கி கிடக்கும். பார்த்தாலே பயமா இருக்கேடான்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தா வாயில இருந்து நெருப்பெல்லாம் கக்கிக்கிட்டு இருப்பா. சோ அது கண்டிப்பா காரமா இருக்குல்ல, வா இன்னும் சில டிஷ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அதையும் மெகுமிக்கிட்ட கொடுக்க, இதையும் நான் தானா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பண்ணிட்டு அப்புறம் தான் சாப்பிடுவா. அப்படியே வாயெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஓகே, இப்போதைக்கு அவன் பயங்கர காரமா சமைக்கிறான், பட் இருந்தாலும் இந்த காரம் எதுவுமே வந்து ஒரு ஃபிளேவர் மாதிரி இல்ல. ஆனா அந்த கூகா சீனியர் சமைக்கும் போது பயங்கர காரமாவும் இருக்கு, அதே நேரத்துல அடுத்த ஸ்பூனை வாயில் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்கு. அதை எப்படி அந்த ஆள் கிராக் பண்ணா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் ஃபெஸ்டிவலுக்காக எல்லாருமே அந்த இடத்துல கடையெல்லாம் செட்டப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஈவன் நம்ம ஹாஸ்டல் பசங்களா இருக்கிறாங்கல்ல, சோ அவங்களுமே அந்த இடத்துல கடையை செட்டப் பண்ணிருப்பாங்களா. ஓகே தல, ஹாஸ்டல்ல தான் கோமணத்தோட சுத்திக்கிட்டு இருப்பேன், இங்கேயும் ஏன்னு கேட்கும் போது அது ஒண்ணும் இல்ல, இந்த இடத்துல சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே ரிவரை பார்த்தா சூப்பரா இருக்கும்ல, அதனால தான் இந்த இடத்துல ஒரு ஆத்த ஒண்ணு தோண்டலான்னு இருக்கிறம்மா, என்னமோ பண்ணேன்னு. அதுக்கப்புறம் மத்த கடையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்களா. சோ அப்பதான் அந்த டக்குமியோட தம்பியுமே ஒரு கடை போட்டு இருந்திருப்பான். நம்ம டக்குமியும் வந்துட்டு, பாடுறாடே வெளியில போயிட்டு அந்த ட்ரெயினி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நானுமே பயங்கர ஸ்ட்ராங்கான ஆள் தான் இருக்கிறேன், உன்ன ஒரு நாள் நான் தோக்கடி பண்ணா அப்படின்னு டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அவன் தம்பி சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு, வாயா போய் பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போறான். அங்க ஆலிஸும் ஹயமாவும் கடை போட்டு இருந்திருப்பாங்கல்ல, சோ 2 பேருக்கு ஒத்தே வரல, அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த கூகா பையனும் அங்கதான் கடை போடுறதுக்காக பார்த்தா அந்த கடையில வந்து டெக்கரேஷனுக்காக ஏதோ பெரிய பெரிய உட்டெல்லாம் எடுத்து போயிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது ஓகே அப்படின்னா அப்பியரன்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு புரியுது. அடுத்த சீன்லயே மெகுமியை அனுப்பி இந்த மியோக்கோ பொண்ணு இருப்பாள்ல, சோ அவகிட்ட வந்து ஏதோ ஒன்னா 8 வர சொல்லிருப்பானா. கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டு ஓகே இதே தான், ஈவன் நான் சின்ன பையனா இருக்கும் போது கூட எங்க அப்பா இதை பயன்படுத்தி இருக்காரு, அவரோட ஃப்ரெண்டோட கடையில இருந்து 8 வந்து யூஸ் பண்ணிருக்காரு, இது பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். சோ அதுக்கப்புறம் அந்த ஃபெஸ்டிவலுக்கான நாளுமே வந்துருச்சு. இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே வந்து அந்த உராரா பொண்ணு இருப்பாள்ல, சோ அதை எப்போ போல வந்து சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற ஆளுங்கள் எல்லாம் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துல அந்த கவுன்சில் ஆஃப் டென்னிஸ் சேர்ந்தவங்களும் போறாங்க. சோ ஃபைனலா இந்த இடத்துல இருந்து எல்லாரும் டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்கூலோட சாங் பாடுங்கன்னு சொல்ல எல்லாரும் பாட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த ஸ்கூலோட சாங் தெரிஞ்சிருக்குது, நம்ம ஹீரோ ஒருத்தனை தவிர. சோ அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபெஸ்டிவலும் ஆரம்பிக்க அந்த கூகா பையன் பார்த்து அந்த இடத்துல கடை போட்டவன் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி கட்டி வச்சிருந்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஒரு தள்ளு வண்டி மாதிரி போட்டு வச்சிருந்திருப்பானா, இதுவே போதும் தான் அப்படின்னு சொல்லி செம்ம கான்பிடண்டா இருப்பான். சோ அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸும் வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோட கடைக்கும் வரும்போது அவன் சம்திங் ஏதோ ஒரு டப்பா மாதிரி ஒன்னு வாங்கிட்டு வந்திருப்பான்ல அந்த மியோக்கோ கிட்ட இருந்து. சோ அது இந்த ஃபுட் எல்லாத்தையுமே வந்து ஹாட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருக்கும் போல, அதை எடுத்து கொடுக்க கஸ்டமர்ஸ்க்கும் அது பிடிச்சிருந்திருக்கும். கூகா பையனும் இதை அப்படியே ஓரமா பார்த்துட்டு சரி என்னதான் பண்ணுவான் அப்படின்னு எதிர்பார்க்க அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.